friends, good morning. Okay, today's special spicy bread omelette சமைக்க போறோம் இன்னைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? டொமேட்டோ, செரி டொமேட்டோ நான் 2 எடுத்துக்கிட்டேன். கொரியாண்டர் லீஃப் and 1 green chili, அதாவது 2 சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க ஸ்பைசிக்காக. என்ன செய்யணும், அதெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டிட்டு எடுத்து நம்ம முட்டை வந்து 3 முட்டை எடுத்துக்கிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்குவோம். செரிஸ் டொமேட்டோ, சில்லி பாடி அண்ட் கொரியாண்டர் லீஃப் இது எல்லாத்தையும் முட்டையில் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். Garam masala powder 1/4 teaspoon. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த பவுடர் எங்கேயும் தங்காத படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் முள்ளு கரண்டியில். நான் இன்னொரு முட்டை போடுறேன். நான் காட்டுறப்ப அது 2 முட்டை தான் இருந்துச்சு, அது பத்தாதனால நான் இன்னொரு முட்டை. ஸோ டோட்டல் வந்து நம்ம 3 முட்டை தான் நான் யூஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை தவிர்த்து பிரெட் வந்து 4 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சமைக்கலாம். சட்டியை சூடாக்கிக்குவோம். பேனை சூடாக்கிக்கிட்டு அடிச்சு வச்சுருந்த முட்டையை வந்து நம்ம போட்டு வந்து பொரிக்கணும். ஸோ அது முன்னுக்கு சட்டி சூடான பிற்பாடு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் மஜ்ரீன் பிராந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த முட்டையை வந்து ஊற்றுவோம். ஊற்றி அது சேம் லெவலாக இருக்கணும் பேஸ்மெண்ட் வந்து. ஸோ இந்த மாதிரி ஊற்றி முடிஞ்சோடனே சரி சமமாக எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி அந்த பேன் வந்து ஆட்டி விடுவோம். ஸோ அது கரெக்டாக நின்றுச்சு. இப்போ என்ன செய்வோம், 2 ஸ்லைஸ் பிரெட் எடுப்போம், அதை வேட் பண்ணுவோம். அதை முட்டையில் லேசாக நரைச்சி எடுத்து ஓரத்தில் வச்சுருவோம். ஓகே, ஒரு ரொட்டி வச்சு இன்னொரு ரொட்டி அந்த மாதிரி போத் சைட் நனைச்சிட்டு நம்ம ஓரத்தில் வச்சுருவோம். இப்போ வந்து என்ன செய்வோம், இன்னும் 2 ரொட்டி எடுத்து ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும், முட்டையை வந்து நம்ம திருப்பி போடணும். அது முன்னுக்கு வந்து பிரெட் மேலே வந்து நம்ம பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுவோம், பூசி விடுவோம். ஏன்னா நம்ம திருப்பி போட்டதும் இந்தாண்ட பகுதி வந்து அப்சைட் டவுன் திருப்பி போட்டோன்னா இந்தாண்ட பகுதி வந்து கொஞ்சம் டோஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. போட்ட பிற்பாடு கீழே டோஸ்டாக இருக்கும். அடுப்பு ஸ்லோவாக வச்சுருங்க. அதே டைமில் வந்து நம்ம முட்டையை வந்து ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ அந்த பிரெட் சைஸ்க்கு நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டு பிரெட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 பிரெட் வந்து நம்ம முட்டையில் நனைச்சி சைட்டில் வச்சுருந்தால ஸோ அந்த பிரெட் எடுத்து இந்த பிரெட்க்கு மேலே வைப்போம். பிரெட் மேலே வச்ச பிற்பாடு அது மேலே கொஞ்சம் பட்டர் இருந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். 2 சைட்டும் 2 பிரெட் மேலேயும். ஓகே, பட்டர் போட்ட பிற்பாடு இப்போ நம்ம அப்சைட் டவுனாக பிரெட்டை வந்து டர்ன் பண்ணி விடுவோம், திருப்பி போடுவோம். ஸோ பாருங்களேன், இப்போ வந்து அந்த சைட்டு நல்லா வந்துருச்சு. ஸோ நம்ம கீழே போட்டிருக்கோம்ல அந்த பகுதி வந்து கொஞ்சம் வேகட்டும். ஸோ கொஞ்சம் ஃபயர் வந்து ஸ்லோவாக வந்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த பிரெட்டை வந்து லேசாக நம்ம தூக்கி பார்ப்போம். கீழே டெக்ஸ்சர் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிடுச்சான்ட்டு. டோஸ்ட் பண்ணிடுச்சுனாக்கா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். Our spicy omelette bread is ready. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா ரொம்பலாம் போட்டுருந்தல, அது ஒரு தனி ஒரு மாதிரி ஸ்பைஸாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு காலையிலேயே. சரி, கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாங்கள் ரெசிபி நல்லா ஹெல்த்தியான ஃபுட் கூட சீக்கிரம் செஞ்சிடலாம். நம்ம மீக்கு வரீங்களாம் பெறப்ப டைம் எடுக்கல, பட் இது வந்து வெரி ஃபாஸ்ட் கேன் குக். ஓகே, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, பாய், டேக் கேர். Drop it.